சென்னை அடையாறு பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு காகங்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பறவை பண்ணையாளர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை கால்நடைத்துறை வெளியிட்டுள்ளது. செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பறவை காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே போல இந்த பறவை பண்ணை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பண்ணை நுழைவு வாயில்களில் கிருமி நாசினிகள் தெளிக்க வேண்டும், உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும், பண்ணைக்குள் வெளிநபர்கள் மற்றும் வெளி பறவைகள் நுழையாதவாறு தவிர்க்க வேண்டும், ஒரு பண்ணையிலிருந்து மற்றொரு பண்ணைக்கு பணியாளர்கள் அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெவ்வேறு வயதுடைய பறவைகள் ஒரே இடத்தில் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும், தீவனம் மற்றும் தண்ணீரை அவ்வப்போது பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இறந்த பறவைகளை ஆழமாக புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் எனவும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இறைச்சி கடைகளை திறந்து வெளியில் கொட்ட வேண்டாம், சாலையோர இறைச்சி கடைகளை தவிர்த்து முறையாக பாதுகாப்பு வசதிகளை கொண்ட இறைச்சி கூடங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறைச்சி கூடங்களிலும் தினசரியாக கிருமி நாசினி தெளிப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அல்லது சர்வதேச எல்லைகளில் பறவைகள் மற்றும் பறவை சார்ந்த பொருட்கள் கொண்டு செல்வதை கண்காணிக்க வேண்டும் எனவும் எல்லை பகுதிகளில் 5 கிலோமீட்டர் சுற்று அளவிற்கு தீவிர விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல கால்நடைத்துறை ஊழியர்கள் களத்தில் பறவைகள் இறந்தால் அதை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்யாமல் அவற்றை நேரடியாக பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏதேனும் அசாதாரணமான முறையில் பறவைகள் உயிரிழந்தால் உடனடியாக மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்திற்கு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறில் சுற்றியுள்ள பகுதிகளில் காகங்கள் பறவை காய்ச்சல் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அந்த பறவை காய்ச்சலானது தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதும் பறவை காய்ச்சல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை கட்டுப்பாடு பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. நன்றி முனாஃப், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.